ஒருத்தன் பைத்தியன்னு தெரியும், பைத்தியத்திட்ட போய் அவங்ககிட்ட பேசி அவனுக்கு கண்டென்ட் கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கி விட்றதுக்கு நீங்கள் எதுக்குடா வந்து உள்ளே போகணும்? இது எல்லாமே யாரை பார்த்து நான் கேட்குறேன்னா, இப்போ இந்த சீசன் வந்து ஹவுஸ்மேட்ஸ் போயிருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் யாருன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவாகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தகுதி இல்லாத ஒரு மனுஷன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தளத்துக்கு பல பேர் ஏங்கி துடிக்கும் போது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு டேலண்ட்டும் இல்லாமல் சும்மா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்ததை வச்சு உள்ள ஒரு கான்ட்ரவர்சிக்கு, அதாவது விஜய் டிவி என்ன பிளான் பண்ணி திவாகரை உள்ளே அனுப்புனாங்களோ அது டே 1லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. நேற்றுக்கு போனதுலேருந்து திவாகரை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஆளை சுற்றி பிக் பாஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ டே 1லேருந்து. இது காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்க, திவாகரை போய் புள்ளி பண்ணுறாங்க. இப்போ புள்ளி பண்ணணும், அதுக்கப்புறம் மக்கள் இடத்துல வந்து ஆதரவு வரணும், ஆதரவு வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் வந்து திரும்ப வந்து இங்கே வந்து வரப்போகிறாங்க. இதுதான் கடந்த கால சீசன்லேயும் நடந்துச்சு, அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறானுங்க. அந்த ஆள் சம்மந்தம்லாம் பேசுகிறான்னு தெரியுது, ஒன்றுமே இல்லை, சிம்பிளுங்க. திவாகர் விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம்? நேத்திக்கு எபிசோடு போயிட்டு இருக்கும்போது பிரவீன் காந்திகிட்ட போயிட்டு அவர் சொல்லுவார், நான் என்ன நினச்சேன், பிரவீன் காந்திக்கு திவாகருக்கு தான் ஒரு மிகப்பெரிய போட்டி, யார் பைத்தியம் யார் கோமாளி அப்படிங்கிறது வரும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருக்காருங்க பிரவீன் காந்தி. சீரியஸாகவே நம்ம வெளியில் பார்த்த பிரவீன் காந்தி வேறு, இப்போ உள்ளே இருக்கிற பிரவீன் காந்தி வேறு. அந்த மாதிரி தான் நேற்றுக்கு திவாகர் போயிட்டு, சார் இவங்கெல்லாம் வந்து ஆக்டிங் வந்து பல வருஷமாக கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ப்புகள் அப்படி இப்படி போய் கற்றுக்கிட்டேன் சார். நான் ஷார்ட் பீரியடில் சார் 1 இயரில் வந்து நான் பெரிய ஆக்டர் ஆகிட்டேன் சார், நான் சிவாஜிக்கே டஃப் கொடுப்பேன் சார், நான் ரஜினிக்கே டஃப் கொடுப்பேன் சார் சொல்லி சொன்னா, அப்படியா, ஓகே ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வேலைக்கு போயிட்டார். இதுதான் திவாகர் விஷயத்தில் ஹவுஸ்மேட்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் என்ன பிரச்சனைனா, ஹவுஸ்மேட்ஸ் அதை மறந்துட்டு இவங்க ஒரு கோமாளி, அந்த ஆள் பண்ணுறது தப்பு தாங்க, பேசுகிறது தப்பு தாங்க, பட் ஆனால் வேணுமே திரும்ப அந்த ஆளை போய் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நோண்டதில் என்ன ஆகும், இப்போ எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஈவன் நான் பார்க்கும்போது அப்படி தாங்க எனக்கு தோணுது. நேத்திலேருந்து நம்மளோட இவர் இருக்கார்ல, அந்த கண்ணம்மா சீரியலில் வந்து வில்லன் நடித்தார் பிரவீன் நவீன் நினைக்கிறேன், நவீன். ஸோ அவர் வந்து நேத்திலேருந்தே போயிட்டு அவர்கிட்ட உரண்டை எழுக்கிறது, முக்கியமாக அவர் பின்னாடி டாக்டர்னு போட்டா என்ன போடலாம், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு சம்மந்தம் இல்லாமல் எது போய் பேசுகிற, நீ எதுக்கு டாக்டர்னு போட்ட, டாக்டர்லாம் போடக்கூடாது, அது வந்து ப்ராக்கெட்டில் போடு, இல்லை திவாகர் பிடின்னு மட்டும் போடு, டாக்டர்னா அப்புறம் படித்து வாங்கணும்லாம் என்ன டாக்டர், அவன் தான் டாக்டர்னு சொல்கிறான், அதுக்கேற்ற மாதிரி கிளினிக்கு வச்சுருக்கான், அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக பேசுகிறான், அது எல்லாம் இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லா விஷயமும் தெரியுது. அது ஒரு விஷயமாயா, அதை போயிட்டு நீ ஒரு பெரிய கண்டென்ட்டாக எடுத்து அவங்ககிட்ட நீ எப்படி போடலாம், அப்படிலாம் போடக்கூடாது, நீ அண்ணன் நான் உன்னை கூப்பிட்றதுனால நான் உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் யார் அவங்ககிட்ட கேட்டா, அவன் பைத்தியமா நீ பைத்தியமா, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்ககிட்ட போயிட்டு நீ சண்டை எடுக்கிற, இதுக்கு நடுவில் கெமி, அதாவது வந்து இவங்க வந்ததுலேருந்தே வந்து எல்லாத்துலேயும் நம்ம இன்வால்வ் ஆகணும், நம்ம வந்து ப்ரோமோவில் வரணும், ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க இந்த மேடம். ஸோ இவங்க போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் நான் கூகுளில் சர்ச் பண்ணியே பார்த்து நான் மெடிசனை வந்து இது பண்ணிடுவேன், என்ன வேணுமோ நான் தெரிஞ்சுப்பேன், இதெல்லாம் அப்படின்னா திவாகர் கேட்குற கேள்வி கரெக்டாக தரேங்க. ஏங்க கூகுளில் சர்ச் பண்ணி நீ எல்லாத்தையும் பார்த்துருவியா, மருந்து மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துருவியா, உன்னால் வந்து ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ண முடியுமா, படித்து வர்றவங்களுக்கு என்ன மரியாதை, இதை தானே கேட்குறான். அவன் பைத்தியமாக இருந்தாலும் அவன் கேட்குற கேள்வி கரெக்டு தானேங்க, சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்கு இடையில வரணும். ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்போ காலையில் வந்து கமருதீனா அவர் தானே அந்த நம்ம சீரியல் ஆக்டர் ஹீரோவாக இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு சண்டை, இவன் பைத்திய மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, ஆக்டிங் எனக்கு வந்து சார் எனக்கெல்லாம் வந்து ஆக்டிங்லாம் வந்து அத்துப்படி சார், நான் வேறு லெவலில் இறங்கி பண்ணுவேன் சார் அப்படி இப்படின்னு சொல்ல கமருதீன் போயிட்டு, ஆக்டிங்கை பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு தகுதியே இல்லை, ஆக்டிங் பற்றிலாம் நீ பேசாதீங்க, இவர் உடனே வந்து நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதம்மா, அட்வைஸ் பண்ணுறவங்களான்னு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திவாகர். பைத்தியக்காரன்ட்ட ஏன்டா போயிட்டு எல்லாரும் வம்பெடுக்கிறீங்க. காலையில் நேற்றுக்கு வந்து கொரட்டை விடுறத வந்து இவர் சொல்லியிருக்காரு, யார் பிரவீன் அவர் பேர் நவீன், அவர் வந்து சொல்லியிருக்காரு கொரட்டை விடுறதை பற்றி. சொன்னோடனே நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் கொரட்டை விட்டீங்கன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு ஃபைட்டு, உடனே வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கானா வினோத்திட்ட போயிட்டு அவர் சொல்கிறாருங்க, அந்த நவீன்கிறவர் போயிட்டு பாடி ஷேம் பண்ணுறாரு திவாகரை. அதுக்கப்புறம் வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயங்க, இது தேவையில்லாமல் ஒருத்தனை ஆளாக்கி விட்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நடக்குது. நான் இப்போ வந்து சத்தியமாக சொல்கிறேன், வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நான் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு சப்போர்ட் பண்ண அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த பைத்தியக்காரனை எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து கார்னர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. பாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி வாட்டர்மெலன் ஸ்டார் சுற்றி தான் வந்து ப்ரோக்ராமே ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. கெமி கமருதீன் ஆக்டிங் பற்றி எதுக்கு தெரியும், நீங்கள் வந்து 5 படம் நடிச்சிக்கலாம், அதெல்லாம் பார்க்குற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறான் அந்த பையன்.
திவாகர்கிட்ட. அதுக்கு எப்படி ரிப்ளை வரும்? அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, அவனை கோமாளி அப்படின்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு ஆளாக்கி விட்றீங்க? பிரவீன் காந்தி வேற லெவலுங்க. சீரியஸாகவே பிரவீன் காந்திலாம் கோமாளின்னு சொல்ல முடியாது. கருத்து முரண்கள் இருக்கலாம், வெளியில் பேசுகிற கருத்துக்களுக்கும் சில வலதுசாரிகளுக்கு அப்படி பேசுறது அதெல்லாம் நமக்கு அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனால் உள்ள ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருக்காருங்க இவர். வெளியில் நான் ஸ்டேஜில் பார்த்த பிரவீன் காந்திக்கு உள்ளே இருக்கிற பிரவீன் காந்திக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாப்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பிரவீன் காந்தி மாதிரி ஒரு மெச்சூரான ஆள்கிட்ட கற்றுக்குங்க. இவர் நவீன் தானே, அவர் கண்டிப்பாக சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஹேட்ரேடுக்கு உள்ளாக போகிறாரு. கமருதன் ஆட்டிடியூட் உள்ள அங்கே பேச முடியல. விஜய் சேதுபதி கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. அங்கே போயிட்டு திவாரை உட்காந்து கலாச்சிக்கிட்டு இருக்கான். கெமி மேடம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அவனை ஆளாக்கி விட்றீங்க? எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆக்டிங் சரியில்லை, வேலையை பாருங்க. ஆக்டிங்கை பற்றிலாம் நீங்கள் பேசவே பேசாதீங்க. நீங்களாம் நடத்த 5 படம் பார்க்குற மாதிரியா இருக்குது. இவன் நவீன் அவனுங்களாம் நான் அண்ணன் கூட்டதே தப்பு, அவனெலாம் ஸ்டார்டிங்கே நான் மரியாதை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல நைட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸெலாம் என்னங்க அதே ட்ரெஸ்ஸோட போட்டுருக்கீங்க. அதாவது ஒரு எலைட் மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது நான் ரொம்ப டீசெண்டாக இருக்கேன், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பாரு என் ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு எலைட்டாக பேசுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேசுகிறாங்க. இது பண்ண திவாகருக்கு மக்களிடத்துல மேலும் ஆதரவு தான் வருமே தவிர கண்டிப்பாக எதிர்ப்பு வராது. நண்பர்களே, தயவு செஞ்சு கண்டஸ்டன்ட் பார்த்து பேசுங்க. ஒன்றும் இல்லை, ப்ரோமோ ஒன்றில் பேசுறது ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு நாள் கூட இங்கே இல்லாத தகுதி இல்லாத ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு ஆளை சொல்கிறாங்க. நம்ம கொரியன் பாய் துஷார் இருக்கார், அவர் போயிட்டு அந்த திருநங்கை மேடம் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்கிறாங்க பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் தான் வெளியில் வருவாங்க. நம்மளோட நவீன் வழக்கம் போல் போயிட்டு வாட்டர் பலான் ஸ்டார் தான், அவர் இங்கே இருக்கிறது தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். அத்தோட பிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே அவன் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு நீ பேசி அவனை பெரிய ஆளாக்கி அவனை வெளியில் மிகப்பெரிய ஆதரவு உண்டாக்க போகிறீங்க. அவன் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீக்கு நாமினேஷன்லாம் வருவான். எழுதி வச்சுக்க அவன் வெளியேற மாட்டான். அவனுக்கு ஓட்டு கண்டிப்பாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், அவனுக்கு ஓட்டு வரும் பாருங்கள். இது இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால அவனை பெரிய ஆளாக்கி விட்றானுங்க. தகுதி இல்லாத ஒரு நபர் திரும்பவும் உள்ளே வந்துடக்கூடாது. நண்பர்களே, அதை பார்த்துங்க. திரும்ப என்ன அப்டேட் வருதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.